இதுதான் திராவிட இயக்கம் இன்று வரை இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி. பெண்கள் படிக்க வேண்டும். Empowerment of women and a true empowerment of women. Not making them cooks, not making them take care of society, make sacrifices and make their lives and put them up in pedestals. பெண்களை ஒரு தளத்தில் ஏற்றி வச்சு வணங்கி கொண்டே இருப்பார்கள். கீழே இறங்கினா அடி. அந்த இடத்துல இருக்க வரைக்கும் தான் அந்த பெண்ணுக்கான மரியாதை. இதுதான் மறுபடியும் ஏன்னா அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். ஆண்மை அழிந்தால்தான் பெண்களுக்கான சம உரிமை உருவாகும் என்று. அவர் ஆண்மை என்று தான் சொல்கிறார், ஆண்கள் அழிய வேண்டும் என்று சொல்ல. அதனால யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஆண்மை திரும்ப திரும்ப அந்த பிரேவரியாக இருக்கட்டும், வேற ஆண்மை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்னைக்கு இந்த நாட்டில் திரும்ப திரும்ப அந்த விஷயங்கள் தான் திணிக்கப்படுகிறது, நமக்கு சொல்லப்படுகிறது. இன்னைக்கு யாரை இந்த சமூகத்தில் ஹீரோவாக மாற்றிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய நெஞ்ச அளவு அதை ஒரு பெருமையோடு வெளியே சொல்லும் பொழுது அதான் அந்த ஆண்மையை குறிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் அது மாறுகிறது. அதே போல ஒரு பெரிய போராளி, ஒரு பெரிய போரிலே வெற்றி பெறக்கூடியவர், அவரை நீங்கள் பிரதானப்படுத்தும் பொழுது அதுவும் அந்த ஆண்மையைத்தான் போற்றுகிறது. அவங்க அந்த பெண்ணை எந்த கேள்வி என்றாலும் கேட்கலாம். நெருப்பில் குதினா குதிக்கணும், உன்னுடைய தூய்மையை நீ ப்ரூவ் பண்ணணும்னா பண்ணணும். இப்படிப்பட்ட மறுபடியும் இந்த சமூகத்திலே இந்த விஷயங்கள் எதையெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம்னு நினைக்கிறோமோ அது மறுபடியும் இன்று நம் மீது திணிக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த ஒரு அவேர்னஸ் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும், ஏன்னா உண்மையான பெண் விடுதலை தான் ஆணுடைய விடுதலையும் இருக்கு அப்படிங்கிறத நாம் உணர வேண்டும். எவ்வளவு காலம்தான் ஆண்கள் பெண்களுடைய கற்பின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பொறுப்பாக வாழ முடியும்? எத்தனை காலம்தான் தங்கை கல்யாணத்திலிருந்து வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்புகளையும் ஆண்கள் மட்டுமே சுமக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்க வேண்டும். இதெல்லாம் மாறணும்னா ரெண்டு பேருக்குமான சமமான தளத்திலே சமமான உரிமைகள் கிடைக்கும் பொழுதுதான் உங்களுக்கும் விடுதலை எங்களுக்கும் விடுதலை கிடைக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துட்டோம்னா பத்திரிகை செய்திகள் கூட சொல்லுது, we are very proud. ஏன்னா இந்தியாவிலேயே ஒர்க் ஃபோர்ஸில் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. மற்றவங்கெல்லாம் நமக்கு பின்னாடி ரொம்ப தூரத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக பெண் கல்வியில் பெண்களுடைய உரிமையில் நாம் செலுத்தி இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ் அது இன்னைக்கு நம்ம ஒர்க் ஃபோர்ஸில் பெண்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பல இண்டஸ்ட்ரீஸில் கிட்டத்தட்ட 80% அந்த ப்ளூ காலர் ஜாப்ஸில் இருக்கக்கூடியவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த கிட்டத்தட்ட 80% பெண்கள் வேலை செய்தாலும் அங்கே ஆண்களுக்கு தரப்படும் சம்பளத்திற்கும் பெண்களுக்கு தரப்படக்கூடிய சம்பளத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது. அப்படிங்கிறதும் நம்ம தாண்ட வேண்டிய ஒரு மிகப்பெரிய சவால். மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது, வந்துருச்சு. ஆனால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த சமூகத்திற்கு தேவையான மாற்றங்களை நாம் பெற்றுவிட்டோமானா நிச்சயமாக இல்லை. இன்னைக்கும் இந்த நாட்டில், நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்லவில்லை, இந்த நாட்டில் 5 வயதிற்கு குறைவான பெண்கள் குழந்தைகள் அதிகம். பெண்கள் தான், பெண் குழந்தைகள் அவங்க தான் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 2,36,000 பேருக்கு மேலே ஒவ்வொரு ஆண்டும் இறந்து போகிறார்கள். ஏன்னா இந்த சமூகம் பெண் குழந்தைகள் வேண்டாம் என்று மறுக்கக்கூடிய ஒரு சமூகமாக, நினைக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கு. அதனால
பெண் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. பெண் குழந்தைகளுக்கு உணவு, ஒரு சாதாரண சாமானிய குடும்பத்தில் உணவு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கும் பொழுது ஆண் குழந்தைகளுக்குத்தான் உணவு, ஆரோக்கியமான உணவு அதிகமாக அளிக்கப்படுகிறது. பெண்களுக்கு மிச்சம் மீதி என்ன இருக்கோ அது குழந்தையாக இருந்தாலும் 5 வயதிற்கு உள் இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் அவர்களுக்கு அது குறைவாகத்தான் அளிக்கப்படுகிறது. இதுவே தான் பழகுது. இந்த பெண்கள் தப்பித்து வளர்ந்து கல்யாணம் ஆகிட்டு வரும்பொழுது எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சப்புறம் பிறகு என்ன மிச்சம் இருக்கோ தான் சாப்பிட்றான். அது அவங்களுக்கு ட்ரைனிங், வாழ்க்கை முழுவதும் இதுதான் அந்த பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங்காக மாறுது. அதனால் உணவு அப்படின்னு வரும்பொழுதோ எதுவாக இருந்தாலும் அந்த பெண் குழந்தைகளுக்கு பாரபட்சமாக, 2ஆம் பட்சமாகத்தான் இது எல்லாமே கிடைக்குதுன்னு சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த நாட்டில் 5 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் கிட்டத்தட்ட 2,36,000 பேர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நெக்லிஜென்ஸால வேண்டாம், we do not want a girl child என்று நினைக்கக்கூடிய அந்த மனநிலையால் அவர்கள் இறந்து போகிறார்கள். வாழக்கூடிய உரிமை இல்லாத பெண்கள் இந்த சமூகத்தில் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி அதுவும் இது வட மாநிலங்களில் இன்னும் அதிகமாக இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு இம்பேலன்ஸ் வருது. இப்போ ஆண்கள் அதிகமாக இருக்கிறார்கள், பர்சன்டேஜ் ஆஃப் விமன் இஸ் மச் லெஸ். அப்படின்னு இருக்கும் பொழுது வேறு ஒரு மாநிலத்திலிருந்து, ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து அந்த பெண்களை அவர்கள் இங்கே அழைத்து வந்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். அப்படி திருமணம் செய்து கொள்ளும் பொழுது, அப்படி இல்லைன்னா டிராஃபிக்கிங், அதுதான் அடுத்தது. திருமணம் செய்து அழைத்து வர முடியவில்லைன்னா டிராஃபிக்கிங் கொண்டு வந்து அந்த பெண்களை ஒரு குடும்பத்தில் திருமணம் செய்து வைத்து விட்டு அவங்க 2-3 குழந்தைங்க ஒரு 5-6 வருஷம் அந்த குடும்பத்தில் வாழ்ந்த பிறகு, குழந்தைகள் பெற்ற பிறகு அந்த குழந்தைகளை வாங்கி கொண்டு அவர்களிடமிருந்து பிடுங்கி கொண்டு இன்னொரு குடும்பத்திற்கு அந்த பெண்கள் விற்கப்படுகிறார்கள். இது அந்த இம்பேலன்ஸ், அந்த பர்சன்டேஜ் வேறுபடும் பொழுது நிகழக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமூக அவலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. குழந்தை வேணும் இந்த சமூகத்துக்கு. எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி 1 மாசத்துல குழந்தை பிறக்கலையான்னு ஆரம்பிப்பாங்க, ஏதாவது விசேஷமான ஆரம்பிப்பாங்க. அதுவும் எல்லா ஓனர்ஸும் எல்லா பொறுப்பும் பெண்கள் மீது தான். அப்படிங்க இந்த சமூகம் வேலைக்கு போகும்பொழுது, ஒரு பெண் வேலைக்கு போகும்பொழுது இந்த பெண்ணை வேலைக்கு எடுக்காததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்க நிறைய பெண்கள் வேலைக்கு போவீங்க, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க, குழந்தை இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ அந்த கடமை முடிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் கல்யாணம் ஆகவில்லைன்னா அந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சுன்னா வேலையை விட்டு போயிடும் இல்லையா. அடுத்து கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்க போகுதுன்னா அதுக்கு வேற நம்ம சம்பளம் கொடுத்து அந்த பெண்ணை வேலைக்கு வைத்திருக்க வேண்டும். அப்படின்னு இந்த சமூகத்திலே there is a discrimination. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அடிப்படையில் வாழ்வதற்கான உரிமை, ஃபீமேல் இன்ஃபென்டிசைடுங்கிறது இன்னும் இந்த சமூகத்தில் இல்லாமல் போன ஒரு விஷயம் இல்லை. பிறந்த பிறகு வாழ்வதற்கான உரிமை, படிப்பதற்கான உரிமை, படிச்சுட்டு வேலை போகிறதுக்கான உரிமை, படிக்கிற வயசுலேயே கல்யாணம் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணாமல் விட்டுறதுக்கு அந்த உரிமை, திருமணம் செய்துக்கிறதா இல்லையா, தான் யாரை விரும்புகிறோமோ தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய உரிமை என்பது இந்த சமூகத்திலே கிட்டத்தட்ட 90% பெண்களுக்கு மேல் கிடையாது என்பதுதான் இந்த நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்துடைய நிதர்சனம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.